நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப சந்தோஷமான தருணமாக இருக்குது. அதே சமயம் பொறுப்புணர்ச்சி அதிகமாகிருச்சு எங்களுக்கு. இப்போது பொறுப்பு அதிகமாக இருக்குது எங்களுக்கு. இந்த பொறுப்பை தளபதி அவர்களுடைய இலக்கை நிறைவேற்ற வகையில் நாங்கள் செய்து காட்டுவோம். எங்களுக்கு கொடுத்த பொறுப்பு தளபதி சரியான நபருக்கு கொடுத்தார் என்பதை தளபதி அவர்கள் மனதார எங்களை பாராட்டுற வகையில் நாங்கள் செய்து காட்டுவோம். அதற்கு தளபதியோட தொண்டர்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. தோழர்கள் தொழில் ரொம்பவும் உற்சாகமாகவும் ஆர்வமாக செய்ய தயாராக இருக்கிறோம். 26 தளபதி அவர்களுடைய இலக்கை தமிழகத்தில் மிக அதிக ஓட்டில் செய்யக்கூடிய தொகுதியில் எங்களுக்கு கொடுக்கக்கூடிய தொகுதியை செயல்பட்டு காட்டுவோங்கிற எங்களோட லட்சியத்தில் நாங்கள் பயணிக்க போகிறோம். களப்பணியில் என்னென்ன களப்பணியில் ஆரம்ப காலத்துலேருந்தே எங்களுடைய ரசிகர் மன்றத்திலேருந்தே நாங்கள் மக்கள்கிட்ட களப்பணியில் நாங்கள் இருந்துகிட்ருக்கோம். நல்லது எல்லா நிகழ்ச்சியிலும் நாங்கள் இருந்திருக்கோம், பங்கேற்றிருக்கிறோம். அதை நாங்கள் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நாங்கள் இன்றைக்கி செயல்படுத்த கொண்டு போகணும். எல்லா பகுதியில் இருக்கிற எல்லா நிகழ்ச்சிக்கும் நாங்கள் கலந்துக்க போகிறோம். எந்த இடத்துல மக்களுக்கு ஒரு தவறு நடக்கிற இடத்துல நிச்சயம் இப்போ எங்களோட குழு தான் முன்களத்துலேருந்து நாங்கள் போராட்டத்துக்கு கலந்துக்க போகிறோம். எந்த விஷயத்தில் நாங்கள் தயக்கத்தில் நிற்க மாட்டோம். நிச்சயமாக நாங்கள் தான் இருப்போம். நீங்கள் போராட்டத்தில் 2026 சட்டமன்றத்துக்கு எப்படி ஒரு பாதிப்பு இருக்குது காரணம் சார்? போராட்டத்திலாம் பார்க்குறீங்களா? 2026 சட்டமன்றம் அது அக்டோபர் 27 தளபதி அவர்கள் முதல் மாநில மாநாடு வெற்றி கொள்கை மாநாடு அறிவித்த அன்னைக்கு அந்த மாநாடு முடிந்தவொடனே மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. அடுத்த சிஎம் தளபதி தான் மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. அதில் போகிற பக்கம் எல்லாருமே அதை தான் மக்கள் சொல்கிறாங்க. இந்த தடவை நாங்கள் 26 தளபதிக்கு தான் நாங்கள் எங்களுடைய வாக்கு கொடுப்போம். ஆட்சி மாற்றங்களை எதிர்பார்க்குறோம். நாங்கள் பல விதங்களில் ஏமாற்றப்பட்டிருக்கிறோம். எந்த ஒரு வாக்குறுதிகளும் நிறைவேற்றப்படவில்லைங்கிறது மக்கள்கிட்ட குமரலாகவே இருக்குது. அது மக்களிடம் போகிற பக்கம் எல்லா பக்கமும் அவங்களுடைய பதில் அதாக தான் இருக்குது. நிச்சயமாக 26 தளபதிக்கு தான் அவங்களுடைய வாக்குன்னு அவங்க ஆணித்தரமாக அவங்க உறுதியை சொல்கிறாங்க. நம்புகிறேன். உங்கள் எண்ணமும் இலக்கும் வெற்றியடைய வாழ்த்துக்கள். உங்கள் பதவியில் பொறுப்பு. ரொம்ப நன்றி.